சிவானி பொண்ணு தூக்கத்துல இருந்து எந்திரிக்குது. அங்கிள், எந்திரிங்க, எங்க அம்மா கிட்ட நான் போகணும்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. வண்டிக்கு வெளியே தலைய நீட்டிக்கிட்டு கைய வச்சு டிரைவர் அங்கிள கூப்பிடுறாங்க. அப்ப டிரைவர் அதிர்ச்சியாகி மரத்துல மோதிடுறாரு. மோதின உடனே பின்னாடி இருக்க பண்டில்லாம் கீழே விழுகுது. சிவானி பொண்ணு கூட வந்தவங்க எல்லாம் கீழே விழுகுறாங்க. இந்த பொண்ணு கீழே இறங்கி அவங்க அம்மாவை தேடி நடக்க ஆரம்பிக்குது. சிவானி பொண்ண கூட்டிட்டு வந்தவங்க தேடுறாங்க சிவானி எங்கன்னு. வண்டியில வந்துகிட்டு இருந்த சக்தியும் பொன்னியும் காரை நிப்பாட்டிட்டு அந்த லாரியில சிவானிய தேடுறாங்க. அந்த காட்டுக்குள்ள சிவானி பொண்ணு நடக்க ஆரம்பிக்குது. தனியா அந்த பொண்ணு நடக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்து கீழே விழுகுறாங்க. அந்த காட்டுக்குள்ள சக்தியும் பொன்னியும் சிவானிய தேடிக்கிட்டு நடந்து போறாங்க. இப்ப ஒரு சாமியாரு அந்த காட்டுக்குள்ள நடந்து போறாரு. அந்த சாமியாரோட சிஷ்யர் ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு குழந்தை மயங்கி கிடக்கு சாமி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாமி சிவானி பொண்ண தூக்குறாங்க. சாமிக்கு முன்னாடி படுக்க போடுறாங்க சிவானி பொண்ண. சிவானி பொண்ண கூட்டிட்டு வந்த அந்த 2 பேரும் இந்த காட்டை விட்டு நாங்க போகும்போது சிவானி பொண்ண கூட்டிட்டு தான் போவோம்னு தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போறாங்க அந்த சாமியார் கிட்ட இருந்து. சாமியாரும் சிவானி பொண்ண காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அந்த 2 பேர்கிட்ட இருந்து. அதையும் மீறி அவங்க 2 பேரும் சிவானிய தூக்கிட்டு போறாங்க. சக்தியும் பொன்னியும் தீவிரமா தேடுறாங்க சிவானிய. நாளை சந்திப்போம்.